அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் பண்ணுற வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த தனுவாஸ் இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தனுவாஸ் கவுன்சிலிங் ஒவ்வொரு கேட்டகரி வைஸு, கம்யூனிட்டி வைஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருக்குறோம். ஸோ தனுவாஸோடைய கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்து வர வீடியோலையும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கும். ஏன்னா கட் ஆஃப் வைஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ பேரை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, எப்படி இருக்குது, எத்தனை ரவுண்டெலாம் நடக்கும், இந்த மாதிரி மொத்த விஷயங்களை பற்றி பேசலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினி ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ தனுவாஸில் லேட்டஸ்ட்டு இல்லை இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிற பார்க்குறப்ப கவுன்சிலிங் பற்றின விஷயம் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போய்ட்டுருக்கு. அதில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். முக்கியமானது யூஜி அட்மிஷன் 25-26 அப்படின்னு போய்ட்டுருக்கு இல்லையா, 2025-26. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் லேட்டஸ்ட் ஆக்டிவிட்டி, அதாவது அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அலாட்மெண்ட்டை யார், இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங்லாம் எப்படி நடந்துச்சு, இது எப்படி ப்ராசஸ் போச்சு அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் அதில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. இது வந்து ப்ரெஸ்ஸுக்காக கொடுத்துருந்த பத்திரிக்கை செய்தி, ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 25-26ஆம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கு 22/7 அன்றைக்கி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ தனுவாஸில் கவுன்சிலிங் நடந்துச்சு. பட்டப்படிப்பு BVSCIHக்கு மாற்று சிறப்பு பிரிவினர் யார், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு பிரிவு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, அப்புறம் எக்ஸர்சைஸ் பண்ண இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ பேர் கூப்பிட்டுருந்தாங்க, 81, 16, 11, 12 இந்த மாதிரி. இப்போ அதில் கூப்பிட்டதுலேயே 80 பேர் கூப்பிட்ருக்காங்க, ஆனால் 52 பேர் தான் வந்துருந்துருக்காங்க. அப்புறம் மொத்தமாக நிரப்பப்பட்ட இடங்கள் ஹேண்டிகேப்டு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சரில் 27, அப்புறம் 2 இந்த மாதிரி போயிருக்கு. அதே போல் பிடெக்கில் பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேட்டகரி அதுவும் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 167 பேர் கூப்பிட்டதில் 91 பேர் வந்திருக்காங்க, 42 பேர் இல்லைங்க. 42 பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு, அதாவது அலாட்மெண்ட்டு சீட்டு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போ 91ல் 42 சீட்டு அலாட்மெண்ட்டு அந்த ஸ்பெஷல் கேட்டகரி. அடுத்து கீழே ஸ்பெஷல் கேட்டகரி இன்னொன்று, அது என்னென்னா 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களுக்கு செக் பண்ணி பாருங்களேன். BVSC கோர்ஸுக்கு 265 பேர் கூப்பிட்டதில் 192 பேர் வந்திருக்காங்க, 43 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. அதுலேயே வொக்கேஷ்னல் பிரிவு அதுக்கு 8 பேரை கூப்பிட்ருக்காங்க, 6 பேர் வந்திருக்காங்க, 2 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. அடுத்த கேட்டகரி பிடெக்லேயும் பார்த்தோம்னா அதே 7.5%ல் ஒன்லி அகாடமிக் செஷன் தான். ஓகேங்களா. வொக்கேஷனல் கிடையாது. 93 பேர் கூப்பிட்டதில் 26 பேர் வந்திருக்காங்க, 7 பேருக்கு சீட்டு அலாட்மெண்ட். ஸோ மொத்தமாக 7.5%ல் 52 சீட்டு ஃபுல்லாக இருக்குது இந்த வருஷம். கீழே உள்ள இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நான் ஷார்ட்டாக பேசின விஷயத்த ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கு. இது ஒரு முக்கியமான தகவல் எடுங்க. ஏன்னா இப்போ இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போக தான் நம்ம ஜெனரல் கேட்டகரிக்கு வரும். ஏன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அலாட்மெண்ட்டு நாளைக்கு வரப்போகுது இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.